கற்ப அஸ்வசூரணம். என்னடா மருந்து பேரை சொல்றான்னு கேட்குறீங்களா? இதுதான் கற்ப அஸ்வசூரணம். இதில் தனி அமுக்கர கிழங்கு, சுக்கு, மிளகு, திப்பிலி, ஏலக்காய், கிராம்பு, சிறுநாகப்பூ, இதோட சங்கு, உங்கள் எல்லாருக்குமே தெரியும் சங்கு, முத்துச்சிப்பி, இது எல்லாமே இந்த கற்ப அஸ்வசூரணத்தில் சேர்க்கப்படுது. இது என்னுடைய மருத்துவமனைக்கு வர்ற பயனாளிகளுக்கு என்னென்ன பிரச்சனைக்கு இதை கொடுக்குறேன். நரம்பு தளர்ச்சி, தசை பலவீனம், உடல் பலவீனம், எலும்பு பலவீனம். எலும்பு பலவீனம்னா கால்சியம் சத்து குறைபாடு, விட்டமின் டி சத்து குறைபாடு, B12 குறைபாடு, அதே போல் மூட்டுக்கு மூட்டு வலி இருக்குது, உள்ளங்கையில் எரிச்சல், உள்ளங்காலில் எரிச்சல், குத்தல், குடைச்சல், அதே போல் 2 காலும் குடையுது, ஒரு கால் குடையுது, தோள்பட்ட வலி, கழுத்து வலி, இப்படி தூக்கமின்மை, இப்படி மன உளைச்சல், மனக்கவலை, இப்படி இருக்கின்ற அத்தனை பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய கற்ப அஸ்வசூரணம். இதை அரை டீஸ்பூன் எடுத்து காய்ச்சின பாலில் கலந்து காலை இரவு ஆகாரத்திற்கு பிறகு நீங்கள் எந்த மருந்து சாப்பிட்டாலும் பரவாயில்ல, நீங்கள் சாப்பிட்ற மருந்தோட இந்த கற்ப அஸ்வசூரணம் வாங்கி காலையில் அரை ஸ்பூன், இரவு அரை ஸ்பூன், சாப்பாட்டுக்கு பிறகு காய்ச்சின பாலில் கலந்து நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டா நான் சொன்ன அத்தனை பிரச்சனையும், உச்சந்தலிலிருந்து உள்ளங்கால் வரை இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பிரச்சனையும் தீர்த்து புற்றுநோய் வராமல் தடுக்கக்கூடிய மிக அற்புதமான மருந்து தான் இந்த கற்ப அஸ்வசூரணம். தேவைங்கிறவங்க கான்டாக்ட் பண்ணி, இதில் நம்பர் கொடுக்குறேன், அந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி நீங்கள் வாங்கி தொடர்ந்து நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். கண்டிப்பாக நான் சொன்ன பிரச்சனையெல்லாம் எங்கே போச்சுன்னே தெரியாது.